அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பயாலஜி ரிலேட்டடாக MCQs 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து உங்களுடைய CBSE புக் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிங்க. ஒரு கொஸ்டினை நீங்கள் பார்த்த உடனே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் CBSE புக்கை பார்த்து ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சரை தெளிவுபடுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒன் வீடியோ 10 கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது எந்த லெசன்ல இருந்து அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்க முதல்ல. அதுக்கப்புறம் CBSE புக்கை திறந்து பார்த்து நீங்கள் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம் cannot fix nitrogen? அசட்டோபாக்டர், ஆசிலட்டோரியா, அனபினா, வால்வாக்ஸ், நாஸ்டாக். இதில் எது மட்டும், அதாவது குரூப்பில் டூப்பு அப்படிமையில அந்த மாதிரி இதில் எது டூப்பு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்னென்னு பார்த்த மாத்திரத்தில் ஆன்சர் பண்ணினீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய CBSE புக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்த்துடலாம். இது உங்களுடைய CBSE புக்கில் 11th ஸ்டாண்டர்டில் பயாலஜி புக்கில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. அதாவது பிளான்ட் கிங்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த ஆசோஸ்பைரில்லம் அண்ட் அசட்டோபாக்டர் இந்த ரெண்டும் சாயிலில் இருக்கிறதாக கொடுத்துருக்குறாங்க. சாயில் இன்வேடிங் பாக்டீரியா. அதில் இந்த அசட்டோபாக்டர் அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் இருக்குது உங்களுடைய கொஸ்டினில். அதே போல் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா அனபினா, நாஸ்டாக், ஆசிலட்டோரியா இந்த மூணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பயாட்டிக்கலி தே ஆர் அசோசியேட்டிங் வித் சம் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த லெசனுக்கெல்லாம் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதை பிளேலிஸ்ட் வழியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மூணுமே வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கொண்டதாக காணப்படுகிறது. இப்போ நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அசிட்டோபாக்டர் சாயில் இன்வேடிங் பாக்டீரியா நாம சொன்னோம். அசிலட்டோரியா, அனபினா, நாஸ்டாக் இந்த மூணும் சிம்பயாட்டிக் அசோசியேஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா. இது போக மீதி இருக்கக்கூடிய வால்வாக் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆட் ஒன் அவுட். ஸோ இப்போ இந்த இடத்துல 4 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சராக இருக்கிறது. செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன்? எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன்னா வெளி வாழிட பேணுகை. அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஆர்கானிசத்தை எடுத்து வெளியில் வச்சு நீங்கள் வளர்ப்பீங்க. ஏன் அப்படின்னா காட்டுக்குள்ளே அந்த ஆர்கானிசத்திற்கு பாதுகாப்பு இருக்காது. நிறைய ப்ரெடேட்டர்ஸ் இருக்கும். அந்த ப்ரெடேட்டர்ஸ் வந்து இந்த ஆர்கானிசத்தை தாக்கி டோட்டலாக இந்த இனத்தையே எக்ஸ்டிங்க்ட் ஆக்கிரும் இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 1-2 இண்டிவிஜுவல் மட்டும் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பீஷீஸில் அதை மட்டும் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து வச்சுருவாங்க ப்ரெடேட்டர்ஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்காக. அதனால் அதுக்கு பேர் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன், வெளி வாழிட பேணுகை அப்படி சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஜூஸ் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸாக, அடுத்து ப்ரொடெக்டட் ஏரியாஸ், அப்புறம் நேஷனல் பார்க், வைல்டு லைஃப் சாங்சுரி. இதுக்குண்டான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இல்லை அப்படின்னா புக்கை பார்த்து டக்குன்னு கண்டுபிடிங்க, பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை. ஆன்சர் என்னது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில் ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனில் பாருங்கள் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பே இருக்குது. அந்த தலைப்பில் ஜுவாலஜிக்கல் பார்க் கொடுத்துருக்காங்க, பொட்டானிக்கல் கார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வைல்டு லைஃப் சஃபாரி பார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் எது இங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஜூ இருக்குது, அதை தான் ஜுவாலஜிக்கல் பார்க்குன்னு கொடுத்துருக்கான். பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த 3 புக்கில் கொடுத்துருக்கானா சார் அப்படின்னா ஆமாம் கொடுத்துருக்கான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அதான் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படிங்கிறது வரும், நேஷ்னல் பார்க்ஸ், அப்புறம் வைல்டு லைஃப் சாங்சுரிஸ். இந்த 3ம் வந்து இன்சிட்டிவ் கன்சர்வேஷனில் வருது. ஸோ அப்போ ஆன்சர் 1 அப்படிங்கிறது தான். அடுத்த 3வது கேள்வி என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ இஸ் நோன் ஆஸ் ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி இன் இந்தியா? ஈக்காலஜி அப்படின்னா சூழ்நிலையியல், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது உங்களுடைய ஸ்டேட் போர்டில். அதே மாதிரி CBSEலையும் ஈக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் இருக்குது. இந்த 4 பேரில் யார் அப்படின்னா டைரெக்டாக வந்து ஆன்சர் உங்களுடைய CBSE புக்கில் இருக்குது. இவங்க தான். ராம்தேவோ மிஸ்ரா இஸ் ரெவர்டு ஆஸ் த ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி இன் இந்தியா. இந்தியாவில் வந்து ஈக்காலஜியினுடைய தந்தை யார், சூழ்நிலையியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ராம்டியோ மிஸ்ரா அப்படிங்கிறது தான் ஆன்சர். 4வது கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். பொதுவாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அப்படின்னு இருந்துச்சுன்னா பெருசாக இருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க. பொறுமையாக வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அது CBSE புக்கில் இருந்து ஏதோ ஒரு பேராகிராஃபில் இருந்து எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி தான் இங்கே ஓட்ட வச்சுருப்பாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன சொல்ல வராங்க? இன் த RNA வேர்ல்டு, RNA இஸ் கன்சிடர்ட் த ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல். RNA தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியலாக, முதல் மரபு பொருட்களாக கண்டுபிடிக்கப்பட்டது. எவால்வ்டு டு கேரி அவுட் எசென்ஷியல் லைஃப் ப்ராசஸஸ். லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு செல்லினுடைய பேசிக் ஃபங்க்ஷனுக்கு, மெட்டபாலிசமாக இருக்கலாம், ஹோமியோஸ்டாசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பணியாக இருக்கலாம், அதை செய்யக்கூடியதுக்கு இந்த RNA வந்து உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல கண்டுபிடிச்ச போது
RNA as a genetic material and also a catalyst, ஒரு வினையூக்கியாக, ஒரு ரியாக்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பொருளாக, என்சைம் மாதிரியான ஒரு பொருளாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் சம் இம்பார்ட்டன்ட் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் லிவிங் சிஸ்டம்ஸ், உயிரோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நிலையிலே நிறைய ரியாக்ஷன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, உயிரி வேதி வினைகளை தூண்டுவதற்கு அது பயன்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். பீயிங் ஆக்டிவ், அது செயல்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. RNA இஸ் அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் அப்படின்னா நிலைப்புத்தன்மை அற்றது. ஏதோ ஒரு என்சைமோ அல்லது ஏதோ ஒரு ஃபாரின் மெட்டீரியலோ வந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக பிரேக் பண்ணிடும். இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த லெசன் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டில் 5th லெசன் இருக்குது. அந்த லெசனில் RNA வேர்ல்டு அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது, அதிலிருந்து எடுத்திருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல். தெர் இஸ் நவ் எனஃப் எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் எசென்ஷியல் லைஃப் ப்ராசஸஸை ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இதை தான் நான் சொன்னேன். சஜஸ் மெட்டபாலிசம், டிரான்ஸ்லேஷன், ஸ்ப்ளைசிங், இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. Evolved around RNA. RNA is used to act a genetic material as well as catalyst. Catalyst அப்படிங்கிறது there are some important biochemical reactions in living systems. இதில் இருக்கிறது அப்படியே அங்கே இருக்குது பார்த்தீங்களா, that are catalyzed by RNA catalyst and not by protein. Not by protein, இந்த வேர்டு அங்கே இருக்குது. சரியா, not by protein enzymes. புரோட்டீன், அதாவது என்சைம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே ப்ரோட்டீன்ஸ். அப்போ அந்த என்சைம் இல்லாமல் இந்த RNA வந்து ஒரு கேட்டலிஸ்டாக அங்கே செயல்படுகிறது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது ட்ரூ தான். ரெண்டாவது பார்ப்போமா, DNA எவால்வ்டு ஃப்ரம் RNA அண்ட் இஸ் மோர் ஸ்டேபிள். DNA வந்து பார்த்திங்கன்னா RNAவை கம்பேர் பண்ணும்போது அது ஸ்டேபிளாக இருக்கிறது, நிலைப்புத்தன்மை கொண்டதாக காணப்படக்கூடிய ஒரு மரபு பொருளாக இருக்கிறது. இட்ஸ் டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ராண்ட்ஸ், இரட்டை இழைகளால் ஆனது. பீயிங் காம்ப்ளிமெண்டரி, நிரப்புத்தன்மை கொண்டதாக அது காணப்படுகிறது. ரெசிஸ்ட் பை எவால்விங் ரிப்பேரிங் மெக்கானிசம், பழுது நீக்கும் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு DNA பழுது பார்த்தல்னு படித்திருப்பீங்க இல்லையா. இப்போ DNA ரெப்ளிகேஷன் ஆகும்போது புதுசாக ஒரு ஸ்டாண்டு உருவாகுது. அந்த ஸ்டாண்டில் வந்து RNA வந்து சேர்ந்தாப்பில் இருக்கும் அங்கங்கே. அப்போ அதை வந்து நீக்கி DNAவாக மாற்றக்கூடிய அந்த பணிக்கு பேர் தான் ரிப்பேரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பணியை செய்யக்கூடியதாக இருக்கிறது எதில், DNAல. அப்போ DNA பற்றி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். DNA ஹேஸ் எவால்வ்டு ஃப்ரம் RNA, கரெக்டு தான். Double standard and having complementary strand further resist changes by evolving a process of repair அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதனுடைய காப்பி பேஸ்ட் தான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ அப்போ இதில் 3 தான் ஆன்சர். 5வது கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்த ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் எது கரெக்ட் எது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது எந்த லெசன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுடைய CBSE புக்கில் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் இருக்கக்கூடிய 5th லெசன் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை தேடி கண்டுபிடிங்க. பொதுவாக காப்பி பேஸ்ட் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் RNAs அண்ட் ரிபோசோமல் RNAs do not interact with mRNA. இதுக்கு ஒரு சின்ன படம் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதை ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அது ராங்கா அல்லது ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், mRNA ஸ்ட்ரெயின் இங்கே இருக்குது, இந்த ஸ்ட்ராண்ட் இங்கே இருக்குது. இந்த mRNA ஸ்ட்ராண்டு கூட ரிபோசோமல் RNA வந்து அட்டாச் ஆகி இருந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கோடானுக்கு தகுந்த மாதிரியான ஆன்டி கோடான் லூப் வச்சுட்டு இருக்கக்கூடிய tRNA வந்து சரியான படிக்க அமினோ ஆசிடை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கும் பொழுது தான் அதில் வந்து P சைட், A சைட், E சைட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரியான சைட்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷனில் நடக்கும். அப்போ இங்கே வந்து என்ன நடக்குது, mRNA கூட rRNAவும் tRNAவும் இன்ட்ராக்ட் பண்ணினா தான் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இதில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ராங் ஸ்டேட்மெண்ட் தான். டூ நாட் இன்ட்ராக்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால தான் அது ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா RNA இன்டர்ஃபரன்ஸ், RNAi அப்படின்னு நாம் ஒரு டாபிக் படிச்சிருக்கோம். அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். takes place in all eukaryotic organisms as a method of cellular defense. இப்போ வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஆர்கானிசம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிசம் தன்னுடைய டிஎன்ஏவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை mRNAவாக கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அந்த mRNA வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி அந்த ஃபாரின் ஆர்கானிசத்தினுடைய ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி பண்ணும்பொழுது அந்த ஆர்கானிசத்திற்கு ஒரு வியாதி வரும். அதை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கானிசம் என்ன செய்யுது அப்படின்னாக்கா அங்கேருந்து உருவான mRNAவை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரி அல்லது அதை நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி இங்கேருந்து ஒரு சப்ஸ்டன்ஸை அனுப்பி அந்த mRNAவை டீஆக்டிவேட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த mRNA டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் உள்ள என்ட்ரி ஆகாது. இதுதான் வந்து RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இந்த RNA இன்டர்ஃபரன்ஸ் வந்து யூகேரியாட்டிக் ஆர்கானிசமில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள். RNAi takes place in all eukaryotic organisms as a method of cellular defense.
சார் இப்படி காட்டினா மட்டும் போதுமா சார், காப்பி பேஸ்ட்டு தானே சார் அப்படின்னா கொஞ்சம் புரியணும்ல. அப்போ அந்த RNA இன்டர்ஃபரன்ஸில் என்ன அப்படி நடக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக நாம் இங்கே பார்த்துடலாம். பொதுவாக யூகேரியாட்டில் நடக்கக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ்க்கும் ப்ரோகேரியாட்டில் நடக்கக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேரியாட்டில் கம்ப்ளீட்டாக இந்த mRNA வந்து உருவாகிடும் பாருங்கள். இப்படி உருவானதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது நியூக்ளியஸ்லேருந்து வெளியில் போய் அதுக்கப்புறம் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலத்தில் இருக்கக்கூடிய ரிபோசோமில் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு அந்த யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, ஹோஸ்ட் ஆர்கானிசம், அது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த mRNAவை இன்ஆக்டிவேட் பண்ணிச்சு அப்படின்னாக்க அதுக்கு பேர் RNA இன்டர்ஃபரன்ஸ். ஆனால் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசமில் வந்து இதே மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல RNA வந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வருது. இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு வெளியில் வரக்கூடிய இந்த RNA இருக்கு இல்லையா, இந்த RNAவும் ஃப்ரண்ட் சைடில் டிரான்ஸ்லேஷனுக்குள்ளே போயிடும். பேக் சைடு டிரான்ஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சிருக்காது, டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். அப்படிங்கும்போது இந்த RNA கம்ப்ளீட்டாக வெளியில் வரும்பொழுது வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா தான் இந்த RNA இன்டர்ஃபரன்ஸ் ஒர்க் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் 2 வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது வந்து இன்கரெக்ட். ஆறாவது கேள்வியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இது எந்த லெசன் அப்படின்னு பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி உங்களுடைய CBSE புக்கை கடகடன் திருப்பி பார்த்து கண்டுபிடிச்சிருங்க பார்ப்போம். ஹார்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கிட்னியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன், அட்ரினல் கார்டெக்ஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன். ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏட்ரியல் நாட்ரியோரிட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து ராஸ் ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புலப்படும். அதாவது கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் கார்டெக்ஸில் வந்து ஆல்டோஸ்டீரான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆல்டோஸ்டீரான் வந்து ஸ்ட்ரைட்டாக லிவரில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கேருந்து ஹார்ட்டை வந்து இன்டியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஆஞ்சியோடென்சின் அப்படிங்கிற மாதிரியான சப்ஸ்டன்ஸ். அந்த ஆஞ்சியோடென்சின் வந்து ஹார்ட்டினுடைய பீட்டை வந்து ரைஸ் பண்ணும், அதனுடைய வேகத்தை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர். நம்ம வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் நமக்கு மினரலோ கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் செக்ரீஷன்ஸ் இருக்குது. அந்த செக்ரீஷன்ஸினுடைய ஒரு வகை தான் இந்த ஆல்டோஸ்டிரான். இந்த ஆல்டோஸ்டிரான் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால லிவரில் இருந்து ஆஞ்சியோடென்சின் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஆஞ்சியோடென்சின் ஹார்ட்டை வந்து இன்டியூஸ் பண்ணி வேகமாக துடிக்க வைக்குது. இப்போ ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இந்த ஹார்ட் வந்து தன்னுடைய நார்மல் நிலைக்கு வர்றதுக்காக அந்த ஹார்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஏட்ரியல் நாட்ரியோரிட்டிக் ஃபேக்டர். அப்போ இந்த இடத்துல அட்ரினல் கார்டெக்ஸும் ஹார்ட்டும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இது போக இந்த கிட்னியில் ப்ரொடியூஸ் ஆகிறது என்னது, அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்டில் ப்ரொடியூஸ் ஆகிறது என்னது அப்படிங்கிறது டைரக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுடைய CBSE புக்கில் இருக்குது. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் சொன்ன இந்த டாபிக், இப்போ நான் சொன்ன இந்த ஆல்டோஸ்டிரான் அது வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அட்ரினல் கார்டெக்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுது. அட்ரினல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது போக அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து 2 விதமான ஹார்மோன்ஸ் வந்து அங்கே வந்து செக்ரேட் ஆகுது. ஒன்று வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் மினரலோகார்டிகாய்ட்ஸினுடைய எக்ஸாம்பிள் தான் இந்த ஆல்டோஸ்டிரான். ஆல்டோஸ்டிரான் இஸ் த மெயின் மினரலோகார்டிகாய்டு இன் அவர் பாடி. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். அது அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. இது போக இந்த மற்ற ஹார்மோன்ஸ் எங்கே செக்ரேட் ஆகுது பாருங்கள். ஹார்ட் செக்ரேட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பெப்டைடு ஹார்மோன் கால்டு ஏட்ரியல் நாட்ரியோரிட்டிக் ஃபேக்டர், தட் இஸ் ANS அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து எரித்ரோபோய்டின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த எரித்ரோபோய்டின் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதான், juxtaglomerular cells of kidney produce a peptide hormone called erythropoietin. இதனுடைய ஒர்க் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் RBC ரெட் பிளட் செல்ஸை வந்து உற்பத்தி செய்வதற்கு இந்த எரித்ரோபோய்டின் வந்து பயன்படுகிறது. இதுக்கு அடுத்தது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல வந்து எதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ல ஏற்கப்பட்ட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. என்னென்னலாம் பாருங்க, கேஸ்ட்ரின், செக்ரேட்டின், அதுக்கப்புறம் கோலிசிஸ்டோகைன், தட் இஸ் CCK அப்படிம்பாங்க. சில இடங்களில் இந்த CCKன்னு மட்டுமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்துடணும்.
கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடு, தட் இஸ் ஜிஐபி. இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ செக்ரிட்டினுக்கு மட்டும் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பேசிடலாம். செக்ரிட்டின் ஆக்ட்ஸ் ஆன் த எக்ஸோக்ரைன் pancreas அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் செக்ரீஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் பைகார்பனேட் அயான்ஸ். பேன்க்ரியாஸ் அப்படிங்கிறது வந்து டியூவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, எண்டோக்ரைன் ஆஸ் வெல் அஸ் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்ட்டு. பேன்க்ரியாஸில் எண்டோக்ரைன் செக்ரீஷன் இன்சுலின் அண்ட் குளுக்கோகான் அது தனி. எக்ஸோக்ரைன் செக்ரீஷனான இந்த பைகார்பனேட்ஸையும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு என்சைம் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் முழுவதுமாக உற்பத்தி ஆகிறது. அந்த ஹார்மோன் தான் செக்ரிட்டின். ஸோ அப்போ இந்த இடத்துல எது ஆன்சர் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் ஆன்சர். 7வது கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் சைக்ளோஸ்டொமேட்டா. சைக்ளோஸ்டொமேட்டா அப்படின்னா ஸ்டொமேட்டாங்கிறது வந்து வாய், மவுத் அப்படின்னு மீன் ஆகுது. சைக்ளோ அப்படின்னா ரவுண்ட் ஷேப்டு மவுத் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஆர்கானிசம் எங்கே இருக்கும் அப்படின்னா நிறைய ஃபிஷஸ் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது, ஸ்டேட் போர்ட்லேயும் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இந்த சைக்ளோஸ்டொமேட்டா ஃபால் ஆகுது. இப்போ நீங்கள் புக்கை பெரட்டி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் ஆன்சரையே கண்டுபிடிச்சிருப்பீங்க. புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் சைக்ளோஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அதில் பாருங்கள், ஆல் லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் சைக்ளோஸ்டொமேட்டா ஆர் எக்டோபாரசைட்ஸ் ஆன் சம் ஃபிஷஸ். எக்டோபாரசைட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளிப்பக்கத்தில் ஒட்டுண்ணியாக உட்கார்ந்துருக்கும். இப்போ ஸ்கின் மேலே இருக்கக்கூடிய ரிங் வேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் படிக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து டிசீசஸ், ஃபங்கல் டிசீசஸில் ரிங் வேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். மைக்ரோஸ்போரம், ஃபர்ஃபர் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருக்கோம். அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மேலே வந்து உட்காந்துருக்கும், டைகோடர்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உள்ளே போகாது. அப்போ இங்கே ஃபிஷஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த எக்டோபாரசைட்ஸ் வந்து எல்லா சைக்ளோஸ்டொமேட்டாவும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஸோ அப்போ இதில் எக்டோபாரசைட்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8th கொஸ்டின், ஸ்ட்ரெப்டோகைனேஸ் ப்ரொடியூஸ்டு பை பாக்டீரியம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இஸ் யூஸ்டு ஃபார். எதுக்காக அந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அப்படிங்கிற ஒரு பொருள், ஒரு என்சைமை வந்து நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். நிறைய பேர் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது எந்த லெசன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது 8வது கேள்வி அப்படிங்கிறதுனால நம்ம 8வது ஃபைலை இங்கே ஓப்பன் பண்ணுறோம். இதில் பாருங்கள், ஸ்ட்ரெப்டோகைனேஸ் ப்ரொடியூஸ்டு பை த பாக்டீரியம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அண்ட் மாடிஃபைடு பை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் யூஸ்ட் அஸ் அ கிளாட் பஸ்டர். கிளாட் பஸ்டர் அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ இந்த இடத்துல லிவர் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ரிமூவிங் கிளாட் ஃப்ரம் த பிளட் வெசல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 9th கொஸ்டினில் என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இன் எக்கினோடெர்ம்ஸினுடைய ஃபங்க்ஷன். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறது எக்கினோடெர்ம்ஸினுடைய ஐடென்டிஃபிகேஷன் கேரக்டர். அதில் மட்டும்தான் அந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. அதுக்கு பேசிக்கலாக என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஏதேனும் 2 அல்லது 3 அந்த மாதிரி இங்கே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் எங்கே இருக்கும், எந்த லெசன் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் இருக்குது. அதனுடைய ஆன்சர் இங்கே பாருங்கள், எக்கினோடெர்மேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்குது அனிமல் கிங்டமில். அதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா presence of vascular system which helps in locomotion, capture and transport of food and respiration. இந்த 3 தான் ஃபங்க்ஷன். லோகோமோஷன், கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட், ரெஸ்பிரேஷன். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிச்சு பாருங்கள். ரெஸ்பிரேஷன் அண்ட் லோகோமோஷன் கொடுத்துருந்துச்சா? ஆன்சராக தான். உடனே ஆன்சர்னு டக்குன்னு நீங்கள் ஒன்று டிக் பண்ணிடக்கூடாது, வரிசையாக எல்லாத்தையும் வாசிச்சு பார்க்கணும். எக்ஸ்கிரீஷன் அண்ட் லோகோமோஷன் இருக்குது, ஆனால் எக்ஸ்கிரீஷன் கிடையாது. கேப்சர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் இருந்துச்சா? இருந்துச்சு. அப்போ ஏயும் சியும் இருந்துச்சு. டைஜஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் இருந்துச்சு, ஆனால் டைஜஷன் இல்லை. டைஜஷன், எக்ஸ்கிரீஷன் ரெண்டுமே இல்லை. ஸோ அப்போ இதில் ஏ அண்ட் சி அப்படிங்கிறது தான் ஆன்சர். 10வது கொஸ்டினில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். இது எந்த லெசன் அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில் இருக்குது. டெருடோஃபைட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது, பிரையோஃபைட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது, ஆஞ்சியோஸ்பம்க்கு எக்ஸாம்பிள் என்னது, ஜிம்னோஸ்பம்க்கு எக்ஸாம்பிள் என்னது. டெருடோஃபைட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னது அப்படிங்கிறது உங்களுடைய டெருடோஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜஸ் இருக்குது உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் இருந்து எடுக்கப்பட்டது தான் பிளான்ட் கிங்டம் அப்படிங்கிற ஒரு லெசனில். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டெருடோஃபைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. செலாஜினெல்லா, ஈக்குசிஸ்டம், ஃபர்ன், சால்வினியா அப்படிங்கிறது. ஸோ அப்போ சால்வினியா அப்படிங்கிறது இங்கே இருக்கா அப்படின்னா சால்வினியா இருக்குது. அடுத்து பிரையோஃபைட், இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் என்னது அப்படிங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் புக்கில் இருக்கக்கூடிய எவிடன்ஸை நம்ம பார்க்குறோம். இது ஆக்சுவலி மாசஸ் அப்படிங்கிறது பிரையோஃபைட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைப்ஸ் தான். அதில் பாருங்கள், ஃபினேரியா,
பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாலிட்ரைக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் இருக்குது. ஆஞ்சியோஸ்பம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா சால்வியா தான். சால்வியாவினுடைய பாலினேஷன் சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்க உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டு ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து ஒரு ஆஞ்சியோஸ்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறதுனால அதுக்கு உண்டான எவிடன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலை. ஜிம்னோஸ்பம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜிங்கோ. ஜிங்கோ அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இங்கே பாருங்க, இதே பிக்சர்ஸில் இருந்தால் எடுத்திருக்காங்க. ஜிம்னோஸ்பம்க்கு எக்ஸாம்பிள் என்னது பாருங்கள், சைக்கஸ், ஃபைனஸ், ஜிங்கோ. ஜிங்கோ பைலோபா அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய பொட்டானிக்கல் நேம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, இந்த சால்வியா, சால்வினியா ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. உங்களை குழப்பம் பண்ணுறதுக்காக அதை கொடுத்து வச்சுருக்காங்க. தெளிவாக நீங்கள் வாசித்து பார்த்து அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணிங்க. இந்த 10 கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.